சைலண்டாக பட டைட்டிலுடன் ஆரம்பிக்கும் தலைவர் 173 பட பூஜை. தமிழ் சினிமாவின் 2 மாபெரும் நட்சத்திரங்களான ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் மீண்டும் ஒரே படத்தில் இணைவார்களா என்ற கேள்வி ரசிகர்களிடம் நீண்ட நாட்களாகவே இருந்தன. இருவரும் தங்கள் தனித்துவமான நடிப்பு, ஸ்டைல் மற்றும் கதை தேர்வுகளில் பல தசாப்தங்களாக ரசிகர்களை கவர்ந்து வருகிறார்கள். நீண்ட நாட்களாக ரசிகர்கள் எதிர்பார்த்த இந்த கூட்டணி தற்பொழுது நிஜமாகும் நிலையில் இப்படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்க தயாரிப்பை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் மேற்கொள்வர் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் வெளியான ப்ரோமோவில் இருவரும் தனித்தனியாக ஸ்டைலிஷாக ஒரே பிரேமில் நடந்து வருவது திரையரங்க அனுபவத்தை முன்கூட்டியே உணர்த்தியது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளில் பான் இந்தியா ரிலீஸாக திட்டமிடப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் 1000 கோடி ரூபாய் வசூல் செய்த படம் இல்லை என்ற குறையை இந்த படம் தீர்க்கும் என்ற நம்பிக்கை அதிகமாக உள்ளது. ப்ரோமோவில் இதில் ஹீரோ யார் என்ற கேள்வியும் எழும்பும். அதற்கான பதில் சொல்லாமல் ஸ்டைலாக காட்சியை நகர்த்துவது ரசிகர்களை கவர்ந்துள்ளது. இந்நிலையில் கமலஹாசன் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவரிடம் படம் தொடர்பான கேள்வி கேட்கப்பட்டது. அப்பொழுது பேசிய அவர், கமலஹாசன் ரஜினியுடன் இணையும் படம் தேர்தல் முடிந்த பிறகுதான் ஆரம்பிக்க வேண்டும், தேர்தல் பணி இருக்காது என்றார். அடுத்த மாதம் தலைவர் 173 படத்தின் பணிகள் தொடங்க இருக்கிறார்கள். படத்தின் பூஜை விரைவில் தொடங்க உள்ளது. படத்தின் பூஜையின் பொழுதே தலைவர் 173 பட டைட்டிலை வெளியிட வாய்ப்புள்ளது. தலைவர் 173 பட தயாரிப்புக்கு முந்தைய பணிகள் அனைத்தும் கச்சிதமாக இருக்க வேண்டும் என்று தனது குழுவினரிடம் கராராக கூறிவிட்டார். ஆனால் மொத்த படக்குழுவும் பம்பரம் போல சுழண்டாடி கொண்டிருக்கிறது. சென்னையில் உள்ள தனியார் அரங்கு ஒன்றில் முக்கியமான காட்சிகளை படமாக்க உள்ளன. மற்றொரு பக்கம் அனிருத் இசையில் 2 பாடல்கள் உருவாகி வருகின்றன. இரண்டும் அனல் பறக்கும் பாடல்களாக இருக்கும். அவற்றுள் ஒன்று ரஜினியின் அறிமுக பாடல் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் அப்பாடல் எப்பொழுது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். இந்த படத்தில் ரஜினியை திரையில் பார்க்கும் பொழுது அசல்தராக இருக்கும் என்பது கூடுதல் உற்சாகம் தரும் தகவல்.